முன்னிலையின் முன்னாள் கேப்டன் சத்யா அருண் தலையில் உனக்காக நீ நிறைய பேசிட்டு இருந்த, இப்போ இங்க இருக்க எல்லாருக்காக நீ தான் பேசணும். நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர் குணம் கொண்ட போர் வாள் என்று போற்றப்படும் ஒரு நிமிஷம். சோ போன வாரம் கேப்டனும் நடந்த சின்ன சின்ன விஷயத்தை வச்சு ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு சாங் ஒண்ணு நாங்க யார் மனசு தேவலாத சண்டைய போறோம், அதுல சவுண்ட் பாயிண்ட் தேடும், சின்ன பிரச்சனைக்கெல்லாம் லெட்டர் எழுதுது. அட்டிங்கு நான் என்ன சும்ப நினைச்ச காதுல பூ தெரியுது. கேப்டன் சத்யா தலைமை போன வாரம் ஃபுல்லா பரிதாப நிலைமை. ஸ்வாப்பிங் யார் பண்ணலாம், யாருக்கு போகணும் ஐடியா இருக்கு. நீ கூப்பிட்டா கட்டின புடவையோட அந்த பொண்ணு வருமா? நான் போகணும்னு தான் இருந்தேன். அப்ப நீ போங்க. என்ன பேசுறீங்க? சும்மா எனக்கு நானே தனக்கு நானே பேசிட்டேன். அது இங்க பேச கூடாது, கீழ் பக்கத்துல போய் பேசு. புதுசா இருக்கிறவங்க போறதுக்கு ரெண்டு பெனிஃபிட் இருக்கு. ஒண்ணு, புதுசா இருக்கிறவங்க வெளியில இருந்து பார்த்ததுக்கும் உள்ள போய் பாக்குறதுக்கும் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் தோணும். வருஷம் இதே டைலாக் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அங்க இருந்தா இந்த வாரம் ஃபுல்லா டவுன் ஆயிட்டா, ஜாக் காணாம போயிட்டா சொல்றாங்க. 4 வாரம் ஆடின ஜாக்கே அங்க காணாம போயிட்டானா, வைல்ட் கார்டுல வந்த ஒரு கண்டஸ்டன்ட் அங்க காணாம போவாங்களா மாட்டாங்களா? சாரி சார், நீங்க எதுக்கு சார் சாரி சொல்றீங்க? நீ தாண்டா சொல்லணும், நீ லேட் பண்ண அதெல்லாம் நான் சொன்னேன். இங்க ரொம்ப நடமாட்டமா இதெல்லாம் பார்க்காதமா, கொஞ்சம் சேர்த்து கொடுங்க. கனெக்ஷன் இருக்கும்ல, அது பிரேக் ஆகும்போது ஒரு சேஞ்ச் இருந்தா நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவோம். சூப்பர் ஹீரோஸ் போடக்கூடிய கேப் கரெக்டா இந்த வாரம் வந்து கேப்டனா இருக்கக்கூடிய அருணுக்கு கொடுக்கறதுல ரொம்ப 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 சந்தோஷப்படுறாரு. நீதி கரசனை, மக்களின் காவலனை, வாரி வாரி வழங்கும் கொடைவள்ளலே, நீதி நீடூடி வாழ்க. கேப்டன் கவனத்திற்கு, இந்த வாரம் தூங்கிட்டோம்னா நாய் குலைக்குதுல, அந்த சத்தெல்லாம் கேட்கிற போதெல்லாம் ஹவுஸ்மேட்ஸ்ல இருந்து ஒருவரை தேர்வு செய்து அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டும். வேறு ஒரு நபரை தேர்வு செய்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். இது கேப்டனுக்கான சேலஞ்ச். டேப்ல மொத்தம் 5 ஸ்ட்ரிங்ஸ் இருக்கு. 1 2. வீடு என்டர்டெய்னிங்காக இல்லை, போரிங்காக இருக்கிறது என்று நினைத்தாலோ அந்த கேப்பில் இருக்கும் ஸ்ட்ரிங்கை எடுக்கலாம். புளிய புடிச்சு காலை ஓடச்சு அமுக்க சொல்லுகிய குடும்பம் அது ஸ்ட்ரிங்ஸும் எடுக்கப்பட்டால் அருணின் தலைவர் பதவி பறி போகும். சாம்பார் ஆப் எனக்கு. முத்து, வர்ஷினி ரிலீஸ். Thank you boss. சம்பவம் முடிஞ்சது, ஃபீஸை குத்து கிளம்பி போயிட்டே இருக்கு. வா. ஸ்வாப் ஆகுறவங்களும் கேர்ள்ஸ் அணியில இருந்து ஸ்வாப் ஆகுறவங்க ஸ்வாப் ஆயிடலாம். இது படுத்துக்கிறதுக்கு நீங்க இப்ப இதுல படுத்துக்கிறீங்களா? இங்க யார் இருக்கு? இல்ல சாப்பிடவும் வேணாம், நன்றி சொல்ல வேணாம், வேற ஏதாவது பண்ணலாம். இல்ல தனியா ஒரு அல்லக்கை வந்து மாட்டிச்சு. தனியாவா? நான் இப்ப இங்க படிக்கிறேன்னா கண்டிப்பா பக்கத்துல யார் படுக்கணுமோ அவர் படுக்கலாம். ஏன்னா எனக்கும் ஒரு அண்ணா இருக்கு, அதனால எனக்கு அது பிரச்சனை இல்ல. நான் வந்து டைரக்டா நாமினேட் செய்ய போற நபர், நான் வந்து சிவகுமார் அவர்களை வந்து இந்த வாட்டி டைரக்டா இந்த வாரம் சௌந்தர்யா நாமினேட் பண்றேன். ஏன்னா சொன்ன மாதிரி அடிச்சிட்டியா, பந்தயத்துல ஜெயிச்சிட்ட, புடில விடுறேன். என்னது ஓபன் நாமினேஷன். இந்த வார எலெக்ஷன் ப்ராசஸுக்கு நாமினேட் செய்யப்பட்ட நபர்கள்: தீபக், சௌந்தர்யா, சிவகுமார், ராணவ், ரஞ்சித், சத்யா, ஜெஃப்ரி, வர்ஷினி. நானு, எங்க அப்பா, எங்க அம்மா, என் தம்பி, என் தங்க. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. தர்ஷிகா, அஞ்சலி, ஜாக்லின், சாச்சனா. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? டாஸ்க். இந்த டாஸ்கிற்கு கொஞ்சம் லக்கும் நிறைய மெமரி பவரும் முக்கியம். அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட். ஐயா, வீட்ல கல்யாண கலை கட்டிடுச்சு. ஆண்களை நீ ஜெயிச்சது மொத்தமா 4000 பிபி கரன்சி பிக் பாஸ். பெண்களை நீ ஜெயிச்சது மொத்தமா 8000 பிபி கரன்சி. நாங்களும் பிளேயர் தான் சார், ஆனா எங்களுக்கு ஃபுட்பால் எல்லாம் தெரியாது. நீ, சாச்சனா அண்ட் சௌந்தர்யா இவங்க 3 பேரும் ஷாப்பிங் செய்ய. ஜெஃப்ரி, சத்யா அப்புறம் ராணவ் இவங்க 3 பேரையும் ஷாப்பிங் செய்ய தேர்ந்தெடுத்திருக்காங்க.
கேர்ள்ஸ் நீங்க 8000 பிக் பாஸ் 150ல 3 ஃப்ரிட்ஜ் ஓபன் ஆவல ஐயோ காட்றா பாப்போம் ஏய் இருடா பேசிட்டு இருக்கலடா ஏய் பேசிட்டா பேசிட்டாடா இருக்க சாரி 40 எல்லாரும் கதவு மூடுங்க யாரும் வரக்கூடாது நம்ம என்ன அண்ணே 1 கிலோ தக்காளி 500 ரூபாய் அண்ணே 1 கிலோ தக்காளி 500 இந்த கேரட் 1000 ரூபாய் கிலோ 1 கிலோ கேரட் 1000 ரூபாய் ஆமாண்ணே சாப்பிட்டு இருக்காங்களே எல்லாரும் இல்ல ஒரு கூப்பிடல கூட கூப்பிடலமா போய் நல்லா கேட்கல கூப்பிடுவாங்க சும்மாவே போகலாமா போலாம் இதா இருக்கு உங்களோட பவுல் அது மட்டும் காலி சுட்டாப்லையா அம்மா புரியாதுங்கற காய்கறி கணக்கு தானே குடியா கொடுக்க மாட்டேன் யோ இப்ப நீ குடுக்கற உன் வேலை போய்டும் கொடுத்தா உங்க மானம் போய்டும் மானம் போனா அது யார் தட்டு நோ அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இது நீ அதுல என்ன கொட்டி இருக்க நான் 3வது ரவுண்ட் சாப்பிட்டு இருக்கேன் ப்ராமிஸ் இது ரொம்ப அநியாயமா இருக்குடா இதுக்கெல்லாம் நான் ஒத்துண்டவே மாட்டேன் அத பத்தி எனக்கு கவலை இல்ல நான் உங்களை மறந்துட்டேன் ஆனா 10வது ஆள் யாருன்னு தேடிக்கிட்டு இருக்கேன் நானு அதுக்குள்ள இருந்து வேண்டாம் அதனால ஏதோ மிஸ் ஆயிடுச்சுமாங்க எல்லாரும் உட்காந்துட்டாங்க பசியில அண்ணா இப்ப அவ அது கை போட்டுன்னு கூட நான் சாப்பிட்டுருப்பேன் அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு இவனை கண்டிச்சு வைங்க ரொம்ப பேடா பிஹேவ் பண்றான் என்னன்னா அதுக்கு அவங்களோட மிஸ்டேக் அதனால பரவாயில்ல அப்படியே இருக்கட்டும் அது எப்படி மறக்க முடியும் அதெல்லாம் மறக்கிறது தப்பு சாப்பாடு விஷயம் தொழிலுக்கு புதுசா அம்மா அப்பான்னு கூனா தானே துட்டு போடுவானுங்க மௌனமா இருந்தாலும் போட மாட்டானுங்க அண்ணா எனக்கு சத்தியமா வேண்டாம். கொடுக்குறது எனக்கே சொல்ல முடியும் ஒரு நிமிஷம் சத்தியமா எனக்கு வேண்டாம். நான் சாப்பிடல சாப்பாடு வீட்ல இருந்து சோறு கட்டி ஏத்தாந்துக்கிறான் லஞ்ச் டைம்ல ஆளுக்கு ஒரு உருண்டை வாயில போட்டுக்கினே வேலைய ஆரம்பிச்சிருவான் ஒரு வாய் போதும் எனக்கு வேண்டாம் அது எனக்கு இறங்காது வந்து அதனால நான் சொல்றேன். இந்த வாட்டி வந்து இவ்வளவுதான் ரைஸ் இருக்கு இவ்வளவுதான் இது இருக்குன்னு பிளான் பண்ணோம் ஆனா கடைசியில இது இப்படி ஆயிடுச்சு அதனால பரவாயில்ல ஆரம்பத்துல வீடு விடும்போது அதை செய்யறேன் இதை செய்யறேன் இல்லாத கப்சா எல்லாம் விடுவான் அப்புறம் கண்டுக்கவே மாட்டான் கூப்பிட கூடாதுலாம் நினைச்சு பண்ணல விடுங்க விடுங்க நாளையில இருந்தது என்ன நீ மறக்காம கூப்பிட்டு என்ன மறக்காம கூப்பிட்டாங்க